கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதிகளை ஏறெடுக்கிறோம். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் என் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு. ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ச்சியாக நாம கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், பிலாங் டு கிரைஸ்ட் அப்படின்ற ஒரு தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களிலே உங்கள் கைகளை உதவி செய்ய திறக்க வேண்டும், தேவனுடைய அதிசயங்களை பார்க்க கண்கள் திறக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கடந்த நாட்களிலே கடைசியாக வார்த்தைகளை கேட்க செவிகள் திறக்க வேண்டும், புத்திமதிகளை ஆலோசனைகளை கேட்க செவிகள் திறக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம 51வது சங்கீதத்தில் 15வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். 51 சங்கீதம் 15வது வசனம். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். ஆமென். தேவனுடைய புகழை அறிவிக்க உதடுகள் திறக்கப்பட வேண்டும். ஆமென். கிறிஸ்துவுக்கு சொந்தமான நான், கிறிஸ்துவுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நான், கிறிஸ்துவுக்கே சொந்தமாக இருக்கக்கூடிய நான், கிறிஸ்துவுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நான், கிறிஸ்துவுக்குள் சொந்தமாக இருக்கக்கூடிய நான், கிறிஸ்துவுக்கு மட்டுமே, கிறிஸ்துவுக்கே மட்டும் சொந்தமான நான் யாரை புகழ வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய தேவனை புகழக்கூடிய இடத்துல இருக்கணும். புகழ்றோம், வேலையை புகழ்றோம், வேலையில் உள்ள எச்சமான்களை புகழ்றோம், அதிகாரிகளை புகழ்றோம், ஆளுநர்களை, ஆளுகிறவர்களை புகழ்றோம், அரசியல் தலைவர்களை புகழ்றோம், நடிகர்களை புகழ்றோம், நடிகைகளை புகழ்றோம், நம்மளை ரொம்ப நேசிக்கிறவர்களை புகழ்றோம், நமக்கு ஆமாச்சாமி போடுறவர்களை புகழ்றோம். நிறைய விஷயம் நம்ம சொல்லிட்டே போகலாம். நம்முடைய பேர், நம்முடைய படிப்பு, நம்முடைய பந்தா, நம்முடைய ஒவ்வொரு விதமான காரணங்கள், நம்ம யூஸ் பண்ணுற சில உபகரணங்கள், அது செண்டு வகைகளாக இருக்கட்டும், ஸ்ப்ரே, பாடி ஸ்ப்ரே, இந்த மாதிரியான காரியங்களாக இருக்கட்டும், சோப்பு வகைகளாக இருக்கட்டும், டை வகைகளாக இருக்கட்டும், இப்படி பல விதத்தை நம்ம புகழ்றோம். இதெல்லாம் நல்லா இருக்குங்க அப்படின்னு. என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவரை புகழ்ந்திருக்கிறோமா? வேதம் சொல்லுது, சங்கீதக்காரன் சொல்றாங்க, ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டவரை புகழும்படியாக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? இந்த புகழ் என்பதுக்கு என்ன அப்படின்னா ஆங்கிலத்தில் ஃபேம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த புகழ் அப்படின்னா நீங்க நான் சொன்னேன், உலக பிறகாம நிறைய புகழ் சொன்னேன். கொடுக்கிறவனை பார்த்த ஒரு புகழும், செய்கிறவனை பார்த்தா புகழும், நம்ம சொல்றதுக்கெல்லாம் ஆமாச்சாமி புகழ் புகழ்வோம். இந்த மாதிரி பலவிதமான காரியங்களை நம்ம புகழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா புகழுக்கான அது உண்மையான காரியம் என்ன அப்படின்னு சொல்லி என்னைக்காவது நம்ம புரிஞ்சிருக்கிறோமா, தெரிஞ்சிருக்கோமா? புகழ் என்பதற்கு மற்றவர்களால் நன்கு அறியப்பட்டு பேசப்படும் நிலைதான் புகழ். இப்போ ஆண்டவரை நீங்க புகழ்ந்திருக்கீங்க, நல்ல புகழ்ந்திருக்கீங்க. இந்த புகழ்ச்சிக்கு வந்து இன்னும் சில காரியங்களை சொல்லலாம். ஒரு 10 விதமான காரியங்கள்: சிலாகை, துதித்தல், தோத்திரம், பரிமளிப்பு, பாராட்டுதல், பூசித்தல், மகிமைப்படுத்துதல், மெச்சுதல், துதி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பாராட்டு வேற, பாராட்டுன்னு ஒரு வார்த்தையும் தமிழ்ல எழுதப்பட்டிருக்கு. இவ்வளவு ஒரு 10 விதமான காரியங்கள் இந்த புகழுக்கு இருக்கு. இப்ப ஆண்டவரே இதே மாதிரி துதிச்சிருப்போம், ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சிருப்போம், பாட்டு பாடி துதிச்சிருப்போம், எல்லாம் பண்ணிருப்போம். ஆனால் எப்படி துதிச்சோம்? இப்ப உடனே சடனா பாத்தீங்கன்னா சபைக்கு வரோம், பாட்டு போடுறோம், துதிக்கிறோம், புகழ்றோம். சபையை விட்டு வெளியே போனோம்னா நம்மளோட வாழ்க்கை முறை மாறுது, நம்முடைய சூழ்நிலை மாறுது, நம்முடைய கேரக்டர் மாறுது, நம்முடைய பேச்சு மாறுது, நம்முடைய செயல் மாறுது, நம்முடைய யோசனை மாறுது. சொல்ல இல்லையா? இங்க இருக்கையில அப்படியே பிரசங்கத்துக்குள்ள போயிடும். பாஸ்டர் இன்னைக்கு பிரசங்கம் எனக்கு தான்
இன்னொருத்தன் சொல்லுவான், இன்னைக்குரிய பிரசனம் எனக்கு தான். இது இது தோரணம் மாறுது. எனக்கு தான் அப்படின்றது வேற. எனக்கு தான் கடந்த நாள் அவரோட குத்தி காமிக்கிறாரு, பாஸ்டர் சொல்லி காட்டுறாரு. இன்னைக்கு வரையில நிறைய பேர் சபைக்கு வரும்போது இன்னைக்கு என்ன சொல்ல போறாரோ, நேற்று நான் அங்கே போனதை சொல்லி போகிறேன், இங்கே போனது சொல்லுவாரோ, இன்னைக்கு ஏதாவது பண்ணுவார் பாரு அப்படின்னு தான் நிறைய பேர். சில பேர் வருவாங்க, சில பேர் வருவாங்க இன்னைக்கு எனக்காக ஆண்டவர் பேசு ஊழியக்காரன் அப்படின்ட்டு வருவாங்க. இப்படி பலவிதமான ஜனங்களை பார்க்கணும். அதே போல நீ சபைக்கு வந்த உடனே துதிச்சு பாடி ஆராதித்து துதித்து எல்லாம் பண்ணிட்டு வெளியே போனோட வேற மாதிரியாக, அப்போ நேரத்துக்கு ஒரு மாதிரியாக மாறும் பொழுது அது உண்மையாய் ஆண்டவரை புகழ்ந்தது கிடையாது. அப்போ உண்மையாய் புகழ்ந்தது கிடையாது அப்படின்னு என்னன்னா, ஆண்டவரை சரியா அறியாமல் இருக்கிறோம். ஆண்டவர் பிறந்தாரியா, கிறிஸ்துமஸ் கொண்டாடணும், புது துணி வாங்கணும், பட்டாசு போட்டோம், வேட்டு போட்டோம், வீட்டில் பலகாரம் போட்டோம், நல்லா சாப்பிட்டோம், குடி குடுத்தனமா இருந்தோம், முடிஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். அது ஒரு 40 நாள் அது சுகமான நாள். அன்னைக்கு பூரா கஞ்சி தான், கறி சமைக்க மாட்டோம், கறி சாப்பிட மாட்டோம் அப்படின்ட்டு அது ஒரு சுகமான நாள். அடுத்த சிலுவையில் அரைக்கக்கூடிய நாள் புனித வெள்ளி. அன்னைக்கு ஒரு மாதிரியான ஒரு சுகம். அன்னைக்கு பண்ணு தான், கஞ்சி தான், தயிர் சோறு தான். 3 நாள் வீட்டில் நாள் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், முடிஞ்சு போச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்தார், அடிபட்டார், இயேசு கிறிஸ்து மறைச்சார், உயிர்த்தெழுந்தார். இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஒழிய இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரியம் நமக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து சகல ஜனங்களையும் ரட்சிக்கும்படி வந்தார், அது தெரியுமா? சகலரையும் ரட்சித்து ஏற்றுக்கொள்ளும்படியாக வந்தார், அது தெரியுமா? ஆண்டவர் உன்னை அழிக்க வரல, உன் கிரியைகள், சத்துருவானுடைய கிரியைகளை அழிக்க வந்தார். சாத்தானுடைய கிரியைகள் இருக்க தெரியுமா? சாத்தான் யாரை குறிச்சு பேசினான்? சாத்தான் எதை குறிச்சு பேசினான்? சாத்தான் எப்படிப்பட்டவர்? சாத்தானுடைய கிரியைகள் என்ன? இப்படி நிறைய நம்ம சாத்தானை படி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஜெபம் பண்ணும்போது இயேசு நாமத்தில் அப்பாலே போ சாத்தானே என்கிட்ட பேசாத, என் வீட்டுக்குள்ள சாத்தான் இருக்கக்கூடாது, இப்படிதான் பேசுறோடைய. எனக்காவது ஒரு நாள் என் வீட்டுக்குள்ளே இயேசு இருக்கிறார். என் வீட்டுக்குள்ள அந்த சத்துருவை காலால மிதித்து நசிக்கிறவர் இருக்கிறார். அவனுடைய கிரியைகளை அழித்தவர் என் வீட்டுக்குள்ள இருக்கிறார். இயேசு இப்படிப்பட்டவர். எனக்காவது இயேசு எப்படிப்பட்டவர் பார்க்கும்படியாக நம்முடைய மனசை திறந்திருக்கிறோமா? ஆண்டவரை அறியும்படியான வார்த்தைகள், பிரசங்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரசங்கம் யாரும் முதல்ல சொல்லுது போல, இன்னைக்கு பாஸ்டர் எதையோ குத்தி காமிப்பார், இல்லை சொல்லி காமிப்பார், இன்னைக்கு திட்டி அனுப்புவார் அப்படின்ற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் எனக்காக தான் பேசுவார் ஒரு கூட்டம். இப்படிதான் இருக்கே ஒழிய பாஸ்ட் இப்படி பேசுறாரு, அப்படி பேசுறாரு, அது பண்ண, இது பண்ண இல்லை. இதன் மூலமா, இந்த பிரசங்கத்தின் மூலமா நான் ஆண்டவரை அறிஞ்சுக்கணும். இந்த பிரசங்கத்தின் மூலமாக, அதை கேட்கிறது மூலமாக ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நான் தெரிஞ்சுக்கணும். அதன் மூலமாக என் ஆண்டவரை புகழக்கூடிய ஒரு கருவியாக இந்த உலகத்தில், என் குடும்பத்தில், என் வேலையில், என் வியாபாரத்தில், என்னுடைய செயல் ஒவ்வொரு காரியத்திலும் அவரை நான் பிரதிபலிக்கும்படியாக, அவரை முன்னுதாரணமாக எடுத்து நான் எல்லாத்திலையும் அவரை முன்னிறுத்தி எல்லா விஷயத்தையும் ஜெயிப்பேன்னு சொல்லி என்னைக்கா வந்துருக்கோமா? சுரபுதலியா வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம், எரேமியா 9ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், எரேமியா 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. எரேமியா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 24ஆம் வசனம். எரேமியா 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. ஜெரேமியா சாப்டர் 9 verses 23-24 எடுத்து வாசிங்க. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும்
நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ஆமென். ஆமென். இந்த 23 24 வசனத்துல ஞானி தன் ஞானத்தை குறித்து பாராட்டக்கூடாது. இரண்டாவது, பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யத்தை குறித்து பாராட்டக்கூட வேண்டாம். பூமியில கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து, இதுதான் புகழ்ச்சி, இதுதான் புகழ். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீ, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற நீ, சபைக்கு வர நீ, ஆண்டவரை அறிஞ்சு ஆண்டவரை எங்க புகழ்ந்திருக்கையா? வேலை பார்க்கையில வேலையை புகழ்வ, வேலை பார்த்த பின்னாடி ஓனரை புகழ்வ, சம்பளம் வாங்குறதுக்கு, சம்பளம் வாங்கின பிறகு சம்பளத்தை புகழ்வ, சம்பளத்தை வச்சு நான் அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இந்த சம்பளம் நான் உழைச்சி அதுக்கு காரியதரிசியாக அதற்கு மூல காரணமாக இருந்தவரை என்னைக்காவது ஒரு நாள் சொல்லுங்க, எனக்கு நல்ல வேலை இருக்குப்பா, நான் பொழைச்சுக்கிறேன், நான் இப்போ மறைச்சாலும் நான் சொத்து சுகமாக வச்சிருக்கிறேன், வீடு வாசல்லாம் காடுகள்லாம் வச்சிருக்கிறேன், பேங்க்ல பேலன்ஸ் வச்சுக்க, என் போல பொழைச்சிக்கிறோம், என் போல பொழைச்சிக்கிறோம், என் பிள்ளைகளை நான் படிக்க வச்சுட்டேன், படிப்பு அவங்கள காப்பாற்றுவோம், அது எதுக்கு ரெக்கம் வச்சிச்சு, அது பார்ப்போம். இப்படிதான் பேசுறே ஒழிய, என் ஆண்டவர் கொடுத்த என் குடும்பத்தில், என்னை தலைவனாக தலைவியாக ஏற்படுத்தின என்னுடைய குடும்பத்தில் நான் அவரை அறிந்து, அவருடைய கிருபையை அறிந்து, அவரை பாராட்டி, அவரை புகழ்ந்து, நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரை சேவிப்போம் என்று சொன்ன யோசுவாவின் புஸ்தகத்தின்படி நானும் குடும்பமாக ஒரு ஜெபத்தில், ஒரு ஆராதனையில், ஒரு சபை கூடுதல்ல, ஒரு ஒழுங்குல எப்படி செய்ய சொல்லுதா இல்லையா? புகழ்ச்சி என்பது எது? வேதம் சொல்லுது பாருங்க. 24 மேன்மை பாராட்டுகிறவன் பூமியில கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ இந்த ஆண்டவரை எங்கேயாவது புகழ்ந்துங்க, ஐயா இன்னைக்கு நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன், கர்த்தர் தாங்க, இன்னைக்கு கர்த்தர் தாங்க, வேலைக்கு போய் வருவதற்கு எனக்கு பூரண கிருபை, பூரண தயவு, பூரண பலன், பூரண ஞானம் கொடுத்து, பூரண அறிவு கொடுத்து, இன்னைக்கு வந்து வேலையில ஒரு பாராட்டு விழா நடந்துச்சு, நீ வேலையை நல்லா செஞ்சு முடிச்ச தம்பி, உன் வேலையை நல்லா செஞ்சு முடிச்ச தங்கச்சி அப்படின்னு என்னுடைய ஓனர், என்னுடைய அதிகாரிகள் சொன்னாங்க. அதற்கு முழுக்க முழுக்க ஆண்டவர் தான் செய்து முடிச்சார். இல்லை, நம்ம இதை சொல்லியிருக்கோமா? அப்பா இன்னைக்கு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டேன், நீ வெளியே போயிட்டு வந்துட்டேன், ஏதோ எனக்கு வந்து ஞானத்தில் நான் தப்பிச்சு புழைச்சு வந்துட்டேன். என்னுடைய தினத்தில் ஒரு பெரிய ஒரு டிராஃபிக் இருந்துச்சு, பயங்கரமான டிராஃபிக் இருந்துச்சு. இந்த டிராஃபிக்கில் நான் 2 வீலரில் வந்துட்டு இருக்கோம், நானும் லீபனாவும் என்னுடைய மகனும் டிராஃபிக்கில் வந்துட்டு இருக்கோம். டிராஃபிக்கில் என்னால் நுழைய முடியாது, கொஞ்சம் கூட அசைய முடியாது, இப்படி வண்டியை 2 வீலரை அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எனக்கு வழி வேணும். ஸ்டார்ட் பண்ணிட்ட வண்டியை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன், எனக்கு முன்னாடி நிற்கிறவங்க வழி விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆண்டவர்கிட்ட சொல்றேன், அந்த டிராஃபிக் முடிஞ்சு வந்த பிறகு சொல்றேன், ஆண்டவரே என்னை காப்பாத்திட்டீங்க, நன்றி. வீட்டுக்கு போற வாசலை எனக்கு காட்டிட்டீங்க, நன்றி. வீட்டுக்கு ஃப்ரீயா போக வச்சிட்டீங்க, நன்றி. வேற ஒருத்தர் வந்தா, அப்பா எவ்வளவு டிராஃபிக் தெரியுமா, ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதுல ஞானத்தோட வர்றதுக்கு ரொம்ப தயவுச்சு, ரொம்ப ஞானச்சலம் பண்ணேன், என் அறிவு, என் புத்தியெல்லாம் எனக்குள்ள பிரயோஜனப்படுத்தி அதெல்லாம் வேலை செய்ய வச்சு, இப்படிதான் நம்ம சொல்லியிருப்போம்.
ஆண்டவர் செய்கிற காரியங்கள். இன்னைக்கு நான் வேலைக்கு போயிட்டு வந்தது, வியாபாரம் பண்ணிட்டு வந்தது, நீங்க சாப்பிட்டது, நீங்க தூங்கினது, எந்திரிச்சது, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியாதே. வெறும் கிறிஸ்துமஸ் கொண்டாட மட்டும் ஆண்டவரை, சோக நாட்களை கொண்டாட மட்டும், புனித வெள்ளி கொண்டாட மட்டும், உயிர் தந்த நாளை கொண்டாட மட்டும் அவரை இருக்கிறவருடைய அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன மாதிரி காரியங்கள் செஞ்சிருக்கிறார். வெளியே போய் பார்க்கும்போது ஒவ்வொரு அதிசயங்களை பார்க்கும் பொழுது, அவர் செஞ்ச ஒவ்வொரு அதிசயங்களை பார்க்கும், ஒவ்வொரு கிரியைகளையும், ஒவ்வொரு படைப்புகளையும், அவர் உருவாக்குற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும் பொழுதும் ஆச்சரியமா இருக்குங்க. ஓ, என் ஆண்டவர் இப்படிப்பட்டவர். இன்னைக்கு சில பேருக்கு ஆண்டவர், எனக்கு ஆண்டவர் கவலையைத்தான் கொடுப்பார், கஷ்டத்தை தான் கொடுப்பார், நிஷ்டத்தை தான் கொடுப்பார். என் குடும்பத்துல ஒரு புழு கூட முளைக்க மாட்டேங்குது. இப்படியே தரிசாக்குறது ஆண்டவருடைய வேலை கிடையாது. ஆண்டவர் உன்னை செழிப்பாக்குறது அவருடைய வேலை. அவருக்குள்ள நீ ஒழுங்க அவரை அறிஞ்சு அவருக்குள்ள போயிட்டேன்னா எல்லாமே கிடைக்கும். நீ அவரை அறியாம அவருக்கு ஏடா கூடமா, அவருக்கு எதிர்பக்கத்துல இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். 1 நாளாகமம் புஸ்தகம் 16வது அதிகாரம். ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ். இந்த நாளாகமம் புஸ்தகம் கிரானிக்கல்ஸ் அப்படின்னு சொன்னா நாளாகம புஸ்தகத்தை எடுங்க. நிறைய பேர் கிரானிக்கல்ஸ் அப்படின்னா குருந்தியர் பக்கத்துல போய் தேடிட்டு இருப்பீங்க. அதனால ஃபர்ஸ்ட் கிரானிக்கல் சாப்டர் 16 verses 10 எடுத்து வாசிங்க. 1 நாளாகமம் புஸ்தகம் 16வது அதிகாரம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து, அவருடைய நாமத்தை என்னைக்காவது அறிஞ்சிருக்கீங்களா, தெரிஞ்சிருக்கீங்களா? அந்த நாமத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த நாமம் எப்படிப்பட்ட நாமம் தெரியுமா? நீங்களாம் வீணில், வேதம் சொல்லுது, என் நாமத்தை வீணில் வழங்காதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. இன்னைக்கு வீண் தான் ஆண்டவர் சும்மா இயேசுவின் நாமத்தை சொல்றேன், இயேசுனுடைய நாமம் சொல்லும் போதுக்கு அந்த நாமம் எப்படிப்பட்ட நாமம், எவ்வளவு அதிகாரமுள்ள நாமம், அது சொன்ன என்ன ஆகும், அதுக்கு பின்னாடி என்ன அர்த்தங்கள் இருக்கு, எவ்வளவு அசைவுகள் இருக்கு, இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். வேதம் சொல்லுது, அந்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் கர்த்தரை தேடுகிறதையும், அந்த நாமத்தை உயர்த்தி கனப்படுத்தி புகழ்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்தி, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்களா எங்க அவனோட நாமத்தை சொல்றீங்க? ஆண்டவர் எங்க சொல்றோம்? ஜெபம் கடன்னு அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறாங்க பரலோகத்துக்கு பிதாவே, நான் ஒரே முடிஞ்சு ஆமென் என் ஆத்மாக்கத்தை சொல்லி அவ்வளோ முடிஞ்சு. குடும்ப ஜெபம் சொல்லி குடும்ப ஜெபம் எல்லாம் வந்துடு, புருஷன் வந்துடு, கொண்டாடி வந்து பிள்ளை வந்து ஒருத்தையும் சொல்லுவான், சீக்கிரம் முடிச்சிரு, காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும், டக்குன்னு இழுக்காது. அவங்களாம் அந்த 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 ஆளு ரொம்ப இழுப்பான், அவனை ஜெபம் பண்ண விடக்கூடாது. யாரு சுருக்கமாக ஜெபம், நீ ஜெபம், நீ தான் சுருக்கமா 4 வார்த்தையில கடுகு வித மாதிரி 4 வார்த்தையில நறுக்குன்னு ஜெபப்பா, நீ ஜெபம் இரு. பாட்டா வேண்டாம், எல்லாம் முடிஞ்சிடும், ஆமை போட்டாச்சு. இப்ப டிவியை நைட்டு என்ன பண்ணும், விடிய உட்காந்து டிவியில் உட்காந்து போன்ல உட்காந்து சொல்லுங்க, இன்ஸ்டாகிராம்ல உட்காந்து விடிய கேட்டா தூக்கம் வரலங்க, அதான் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம பார்க்கறேன், அப்படியே தள்ளி விட்டுக்கிட்டே, அதான் அப்படியே வாட்ஸ்அப்பை பார்ப்பேன், தள்ளி விட்டுக்கிட்டே. ஒரு காலத்துல தூங்கி எந்திரிக்கும் போது கையை தேய்ச்சி எந்திரிச்சு ஜெபம் பண்ணி முழங்கால் பண்ணிட்டு கையை பார்த்து இருந்துச்சா. இன்னைக்கு தடவுறாங்க, ஃபோன் இங்கே தான் வச்சு படுத்தேன், ஃபோனை எடுத்து ஃபோனில் பார்த்து நோட்டிஃபிகேஷனை பார்த்து அதை பார்த்து அதுக்கப்புறம் தான் எந்திரிக்கிறாங்க நிறைய பேர். அதுவும் இந்த ஆன்லைனில் வேலை பார்க்குறவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம், அவங்க எந்திரிக்கையிலேயே ஃபோனு லேப்டாப்லாம் தரமாட்ட வச்சுலாம் படுக்கிறது. எந்திரிச்சிட்டு எங்கேருந்து மெயில் வந்திருக்கு, அந்த மெயிலுக்கு போத எந்திரிச்ச உடனே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி அவன் நாமத்தை மகிமைப்படுத்த
நாமத்தை கனப்படுத்தி அவரை புகழ்ந்து ஒரு பாட்டு படிச்சு. அதான் நிறைய பேருக்கு நீ பாட்டு தெரிய மாட்டேங்குது. நீங்க நிறைய சபைகள்ல பாட்டு பாட வைக்கிறதுக்கு வெந்தி நம்ம இந்த ஜனங்களை பாட்டு பாட வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஹேலன் என்ன பண்ணுவோம், என்னோட மூத்த மக பிரிண்ட் அவுட் எடுக்கலாம் பாட்டுகளை பூரா. அப்போ லிரிக்ஸ் கிடைக்காது, கூகுள் அப்போ கிடைக்காது. 20 வருஷத்துக்கு முன்னாடி கூகுள்லாம் இல்லை. உட்காந்து டைப் பண்ணும், ஒவ்வொரு பாட்டும் டைப் பண்ணும். டைப் பண்ணி அது பாங்க, இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தது தமிழ் தெரியாது, ஆனால் தமிழ் நல்லா டைப் பண்ணுவோம், நல்லா பேசும். தமிழில் டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு 50 காப்பி, அப்போ எங்கள் வீட்டில் ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கும், ஒரு 50 காப்பி 60 காப்பி போடுறது. ஏமானா எல்லா விசுவாசிக்கும் எல்லாம் பாடணும், எல்லாம் பாடணும். கடைசியாக சொல்லிச்சு, டிவி வாங்கிக்கணும், வாங்கி வச்சுட்டா அதில் பாட்டு போட்டு எல்லாம் பாடுவாங்க. இன்னும் டிவி வாங்கல, அது இருந்தவர்களும் வாங்கி கொடுத்துருக்கோம் நினைக்கிறேன். ஏமா அப்படின்னா எல்லாம் சேர்ந்து பாடம் எல்லாம் சொல்லிக் கொடுக்கும். கை ஒரே மாதிரி தட்டுங்க, எல்லாம் ஒரே 1 2 3 டக் டக் டக். ஒரு ஆளுங்க டப்பு டுப்பு டொக்கு டக்கு இப்படி தட்டுவாங்க, சொல்லிக் கொடுக்கும். நீங்கள் அப்படி தட்டினீங்கன்னா பாட்டு விட்டோ போயிடும், ராகம் விட்டோ போயிடும். கத்தாங்க, சில பேர் கத்துவாங்க, சொல்லுங்க அப்படி கத்தாதீங்க, அல்லேலூயா அப்படின்னு கற்றுக்கணும். சொல்லிக் கொடுக்கும், சொல்லிக் கொடுத்து எல்லாம் ஒரு மனம் எல்லாம் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா கர்த்தரை புகழ்றது அவ்வளவு மகிழ்வான காரியம். இன்னைக்கு எனக்கு பாட்டு வராது, எனக்கு பாட தெரியாது, எனக்கு அவர் நாமத்தை சொல்ல தெரியாது. எல்லாம் முடிச்சு வைக்கட்டும், ஆமென் போடுற அப்போ வெறும் மெசேஜ் மட்டும், அது மெசேஜ் பாதி போகட்டும். அது மெசேஜ் இப்போ பூரா ஆன்லைனில் வந்துடுறதுனால ஆன்லைனில் நான் போட்டு கேட்டுக்கிறேன். வேலை பார்த்துக்கிட்டு அந்த வீடியோவில் என்ன பண்ண, ஃபோனில் வச்சு விட்டு காதில் மாட்டிக்கிட்டு அதை கேட்டுடுறேன். காணிக்கையை கூகுளில் அனுப்புகிறேன். இன்றைக்கி நிறைய ஃபாஸ்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஜிபே, பேடிஎம் இதெல்லாம் ஃபோன் எல்லாம் அனுப்பிட்டாங்க. அதில் அனுப்புகிறேன். நீ வந்தால் பரவாயில்ல பிரதர், நீ உன் வேலையை பாரு. நம்ம சபையில் தான் இன்னைக்கு வரைக்கும் வீடியோவில் ஜிபே, கூகுள் பே எதுவுமே அனுப்புறதில்ல, அக்கௌண்ட் நம்பர் எதுவுமே போடுற, ஐஎஃப்சி நம்பர் போடுறதே கிடையாது. காரணம் என்னன்னா தேவனுடைய வார்த்தை மட்டுமே கடவுள். வேதம் சொல்லுறீங்க. அடுத்து 35 வசனத்தை படி. எங்கள் ரட்சிப்பின் தேவனே, அதை 1 நாளாக எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி. எல்லாம் காண்பாங்க. எங்கள் ரட்சிப்பின் தேவனே, எங்களை இந்த உலகத்துல பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் மீறுதலிருந்தும் அழிவிலிருந்தும் பலவிதமான போராட்டங்களிலிருந்தும் வம்பு வழக்குகளிலிருந்தும் சத்துருக்களின் நெரிசல் போராட்டங்களிலிருந்தும் பலவிதமான காரியங்களிலிருந்தும் எங்களை ரட்சிக்க உமானதான். எங்கள் ரட்சிப்பின் தேவனை, எங்களுடைய நோய்களிலிருந்து, எங்களுடைய வியாதிகளிலிருந்து, எங்களுடைய நெருக்கத்திலிருந்து எங்களை காக்கிறவர் எங்கள் ரட்சிப்பின் தேவன். சொல்லுங்க அடுத்து. உம்மை துதிக்கிறதுனால் என் ரட்சிப்பின் தேவனே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போட்டு. அடுத்தபடியாக முதல்ல ரட்சிப்பின் தேவன், அடுத்து உங்களுடைய பரிசுத்த நாமம். அவருடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம்? பரிசுத்த நாமம். வெள்ளியிலும் பொன்னிலும் மிருதுவான. சங்கீதம் 19 வாசிக்கும் போது தங்கத்திலும் தெளிவாக, வெள்ளியிலும் தெளிவாக, தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற தேனுக்கும் மேலாக, தேனிலும் மேலாக, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அவருடைய வார்த்தை உள்ள அவருடைய நாமம். அவ்வளவு மகிமை உள்ள நாமம், அவ்வளவு தயவுள்ள நாமம், அவ்வளவு ஆஸ்வதிக்கப்பட்ட நாமம், நம்மளை வழி நடத்துகிற நாமம். அந்த நாமத்தை போற்றி இன்னைக்காவது ஒரு நாள் ஒரு 10 நாமத்தை சொல்லி, ஒரு விசுவாசி சபையில் இருக்கீங்கன்னா ஒரு 10 நாமம் தெரியுமா? ஆண்டவருக்கு பின்னாடி இருக்கிற 10 நாமம் தெரியுமா? தெரியாது. ஒரு சினிமா நடிகரை கூப்பிட்டு இந்த நடிகர் பேரை சொல்லி, இவன் நடிச்ச 10 படம் பேர் சொன்னா 100 படம் பேர் சொல்லுவார். ஆஹா, அவர் 100 படம் நடிச்சிருக்காரியா, 150 படம் நடிச்சிருக்காரியா, ஆங்கிலத்தில் எத்தனை நடிச்சிருக்கார், ஹிந்தியில் எத்தனை நடிச்சிருக்கிறார், கன்னடாவில் எத்தனை நடிச்சிருக்கார், தமிழில் எத்தனை நடிச்சிருக்கார், தெலுங்குல எத்தனை நடிச்சிருக்கார், பெங்காலியில் எத்தனை நடிச்சிருக்கிறார்,
கிரேக்கத்தில் நடிச்சுக்கிறார். அவர் ஊர் இங்க, அவர் வாழ்ந்தது இங்க, அவர் படிச்சது இங்க அப்படின்னு நடிகர்களை பற்றி என்னன்னு தெரியும். ஆண்டவரை பற்றி தெரியுமா? ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எப்ப வருவார் தெரியுமா? எப்ப வந்தாலும் தெரியுமா? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? அந்த நாமத்துல ஒரு 10 நாமம் நமக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரிய நேரம் இல்லைங்க. வேற பளு அதிகமா இருக்கு, வியாபாரத்தின் பளு அதிகமா இருக்கு, குடும்ப பாரம் அதிகமா இருக்கு, பலவிதமான பலவீனம், பலவிதமான நோய்கள். இதுல உட்கார்ந்துக்கிட்டு நான் எங்க அவரை படிக்க, பைபிள் படிக்கிற நேரம் இல்லை, சண்டே ஸ்கூல் போக நேரம் இல்லை, பைபிள் ஸ்டடி போக நேரம் இல்லை, சபை ஆராதனை கூடுகை நேரம் இல்லை, எதுவுமே நேரம் இல்லை. எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கு. ஆண்டவர் அறிகிறார். வேதம் சொல்கிறது, எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதினால் மேன்மை பாராட்டும்படி, உம்மை துதிக்கிறதுனால் மேன்மை பாராட்டும்படி, உம்மை துதிக்கிறதுனால் மேன்மை பாராட்டும்படி. துதிகளை சேர்க்கணும். ஐயோ என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியல, இந்த பாஸ்டர்னா ரொம்ப நேரம் தூச்சிக்கிட்டே இருக்கிறாரு, ஐயோ வாய் வலிக்குது, ஸ்தோத்திரம் 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 கத்தி, அல்லேலூயா கத்தி, ஐயோ வாய் வலிக்குது, வாய் உளருது, வாய் பிணாத்துது, என்னால முடியல, எப்படா முடிப்பா இந்த ஸ்தோத்திர பலியில, துதி பலியில, இந்த ஆராதனை எப்படா முடிப்பா, நிக்க முடியல, கடுக்குது கால வேணும். ஆண்டவரை மேன்மை பாராட்ட துதிகளை ஏறெடுக்க நீ நின்றுதான் ஆகணும், கையை தூக்கிதான் ஆகணும், கையை தட்டிதான் ஆகணும், அவரை மகிமைப்படுத்தி ஆகணும். உங்களுக்கு கடமை. ஏன்னா நீங்க கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். மறந்து போகிறாய். நீங்க நிறைய பேர் மறந்து போனதுனாலதான் இன்னைக்கு அழிவை நோக்கி போயிட்டு இருக்கீங்க, பாவத்தினுடைய மிகுதியை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. தீர்வுக்காக எங்க போயிட்டு இருக்கீங்க? கிறிஸ்து அல்லாத இடங்களில் எல்லாம் போய் தீர்வை தேடிட்டு இருக்கீங்க. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, எங்களை ரட்சித்து எங்களை சேர்த்துக் கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை நீங்களாக்கி அருளும் என்று சொல்லுங்கள். அடுத்து இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லி கர்த்தரை சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக சொல்லும்போது ஜனங்கள் எல்லாம் அப்படியே ஆகட்டும் என்று, ஆமென் என்றால் அப்படியே ஆகட்டும், நீங்க சொல்லுறது அப்படியே நடக்கும், அப்படியே ஆகும், ஆகட்டும் அப்படின்ற ஒரு விஷயம். இதுதான் ஆமென். இப்ப தேவையில்லாத ஆமென், தேவையில்லாத ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தை எப்படி ஸ்தோத்திரம் சொல்லணும்? அது போற போக்கலாம் சோதரங்க, சோதரம் சோதரம் நல்ல ஸ்தோத்திரத்துக்குள்ள ஒரு மரியாதை. நம்ம சபையில் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்தேன். நான் பெங்களூர் வந்த புதுசில் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்தேன். நிறைய பேர் அப்படின்னா பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரதர் அப்படின்னு வாங்கி வா, 2 கையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணேன். இந்த பெங்களூர் எனக்கு ஒரு பேர் வச்சாங்க, ஸ்தோத்திர பாஸ்டர் அப்படின்னா, ஸ்தோத்திரக்கார பாஸ்டர் போறாரு அப்படின்னா. சில இடத்துல உபவாச பாஸ்டர் போறாரு, உபவாச கூட்டமாக இப்போ நிறைய உபவாச கூட்டம், உபவாச கூட்டம் பாஸ்டர். சில இடங்கள்ல அவரு அப்போ கோவக்கார பாஸ்டர் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் வச்சாங்க. ஸ்தோத்திரம் சொல்லி கொடுத்தேன். நிறைய சபைகள் இன்னைக்கு அதை ஒழுங்குபடுத்துறாங்க. கையை கூப்பி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆனால் இன்னைக்கு ஸ்தோத்திரம் படிக்கிறது எப்படி இருக்கு உங்களுக்கு? எங்க வீட்டுக்கிட்டேலாம் நிறைய பேர் வருவாங்க, ஐயா ஸ்தோத்திரையா அப்படின்னா, ஐயா வீட்டில் இருக்கீங்களா ஐயா, ஏட்டி பாப்பேன் சொல்லுங்கம்மா, சொல்லுங்க என்ன ஐயா ஸ்தோத்திரையா. உன் கைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? விரல்களே இருக்காது. கொடிய வியாதி உள்ளவர்கள், தொழுநோயாளிகள். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சோடனே எங்க வீட்டு பக்கத்தில் இருப்பாங்க, என்னை பார்க்காம போக மாட்டாங்க. அவங்களுக்காகவே ஒரு அமௌண்ட் எடுத்து நான்
ஒவ்வொரு நாளும் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் எடுத்து வச்சுட்டே வருவேன். வீட்டில் ஒரு பவுல் இருக்குது, அந்த பவுலில் போட்டு கூட வச்சுருக்கேன். இவங்க வந்தால் கொடுக்கணும், இவங்க வந்தால் கொடுக்கணும், இவங்க வந்தால் கொடுக்கணும். அவன் கைகள் சரியா செய்யப்படாது. 2 கையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. கைகள் நல்லா இருக்கிறவங்க எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க? கடந்த நாளில் 2 கை இல்லாமல் பிறந்த ஒரு சகோதரி கேரளா நாட்டில் லைசன்ஸ் கேட்டு அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு கார் ரெடி பண்ணி இருக்கு. அந்த பொண்ணு அந்த கார் ஓட்டுது. 2 கை இல்லாமல் பிறந்திருக்கு. காலிலேயே எழுதும், கண்ணாடி எடுத்து மாட்டிக்கணும், எடுத்து மாட்டிக்கணும், காரும் ஓட்டும். அடிக்கடி போய் ஆர்டி ஆஃபீஸில் போய் நின்றுருக்கு. இந்த கையில் அதை சொல்லி 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 ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இது கேஸ் போட்டுருச்சு. அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் நேரடியாக வந்து, இந்தாமா உன் லைசன்ஸ் படி, நீ ஓட்டுற, நல்லா ஓட்டுற, உன்னை நான் உற்சாகப்படுத்துறேன். அவர் முன்னாடி ஓட்டி ஓட்டி காமிச்சிருக்காரு. 2 கை இல்லாதவன் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது 2 கை இருக்கிற நாம் ஆண்டவரை புகழ்றோமா? ஆண்டவர் மகிமைப்படுத்துறோமா? ஆண்டவர் கட்டுப்படுத்துறோமா? தேவனை புகழ வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் நாம் இருக்கிறோம். தேவனுடைய புகழை அறிவிக்க உதடுகள் திறக்கப்பட வேண்டும். நீ யாரை புகழ்ந்துட்டு இருக்க? கொடுத்தா புகழ்வ, கொடுக்கலாட்டை இயல்பு. நீங்க நிறைய பேர் அப்படிதான். நம்ம சொல்றதுல ஆமா ஜாமி போட்டு நம்ம கூட எல்லாத்துக்கும் ஒரு ஒப்பிட்டு வந்தா புகழ்ச்சி தான். அவங்க எங்கேயாவது நம்ம எடுத்து பேசிட்டாங்க அப்படின்னா, என்னங்க நீ செய்யற தப்புங்க, இப்படி பண்ணாங்க அப்படின்னா உடனே இகழ்ச்சி. புகழ்ச்சிக்கு போது இகழ்ச்சி. அதுக்காக எல்லாத்துக்கும் தயாரி போக கூடாதுங்க. சொல்லப்படுது தவறுகளை சுற்றி காட்டணும்ல. என்னையெல்லாம் யாராவது புகழ்ந்தாங்கன்னா பயப்படுவேன். இவன் தான் என்னை முதல்ல புதக்குழியில் போட்டு தள்ள போறாங்க. அதனால யாராவது சில பேர் ஆரம்ப காலத்தில் பெங்களூர் வந்த புதுசில், ஐயா எனக்கு தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன் அப்படின்னா நான் சொன்னேன். அவர் சொல்ல தம்பி அப்படின்னா பாஸ்டர் கூட சொல்லுவேன், இவன் தான் முதல்ல நம்ம கண்ணி வைக்க போறோம். அதே மாதிரி வச்சான். அதே மாதிரி வச்சான். விசுவாசிகள் நிறைய பேர் சொன்னாங்க, அவங்க தான் என்னைய நிப்பாட்டாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் புகழ் செய்யக்கூடாது. கொடுத்தா ஆண்டவர், கொடுக்காட்டினா இருந்தாலும் இல்லாட்டி சதா காலங்களிலும் அவரை ஸ்தோத்திரித்து, அவரை மகிமைப்படுத்தி, அவரை துதித்து, அவரை கனப்பட்டு பவுல் சொன்னார். இருந்தாலும் இல்லாட்டினாலும், சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டினாலும், தூங்கினாலும் தூங்காட்டினாலும். நமக்கு தூக்கம் இல்லைன்னா ஒரு மாதிரி இருப்போம், தூங்கினா ஒரு மாதிரி இருப்போம். காசு இருந்தால் ஒரு மாதிரி இருப்போம், காசு இல்லைன்னா ஒரு மாதிரி இருப்போம். வேலை இருந்தால் ஒரு மாதிரி இருப்போம், வேலை இல்லைன்னா ஒரு மாதிரி இருப்போம். சுறுசுறுப்பாக இருந்தால் ஒரு மாதிரி இருப்போம், சோம்பேறியாக ஒரு மாதிரி இருப்போம். இப்படி ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருப்போம். வீட்டில் இருந்து சண்டையாக வந்தோம்னா அப்போ ஒரு மாதிரி இருப்போம். வீட்டில் சிரிச்சுட்டு வந்தோம்னா அப்போ ஒரு மாதிரி இருப்போம். ஆனால் வேதம் சொல்லி, நீ எந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் அவரை துதிக்க, அவரை புகழ, அவரை கனப்படுது. என்னுடைய வாழ்நாட்கள் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு பலவீனங்கள், எவ்வளவு நோய்கள் இருந்தாலும் அவரை புகழ்ந்து பாடுவதில்லை, அவரை ஆராதிப்பதில்லை, ஒரு நாளும் நான் விடுவதில்லை. எவ்வளவு நோய்கள் வந்து படுத்தப்படுக்க இருந்தாலும் அந்த அதிகாலை நேர துதி, புகழ், ஜெபம், ஆண்டவர் மகிமைப்படுத்துவதை நான் விடவே இல்லை. எங்களால் நிற்க முடியாது. நீ பாஸ்டர் சொல்லிட்டு இன்னைக்கு நிற்க முடியாது அப்படின்வாங்க. அனைத்து அதிகமாக நிற்போம். நீங்க ரொம்ப நேரம் பேசாதீங்கன்னு அனைத்து ரொம்ப நேரம். கர்த்தர் அவரை புகழ்வதற்கு என்னுடைய பலவீனம், என்னுடைய சோர்வு, என்னுடைய அசதிகள், என்னுடைய காரியங்கள் தடையா இருக்கக்கூடாது. என்னை ஜெயிக்க வைக்கிறோம் அவர். ஆமென். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிறவர் அவர். நீங்க எப்படி இருக்கணும்? நினைச்சா சபைக்கு வரணும், நினைச்சா சபைக்கு வர மாட்டேங்க, நினைச்சா ஜெபம், நினைச்சா ஜெபம் வர மாட்டேங்க. நிறைய விஷயங்கள் மாறுங்க. கர்த்தரை புகழ பாருங்க. எது செஞ்சாலும் உன் வேலைக்கு மேல கர்த்தரை வை, உன் வியாபாரத்துக்கு மேல கர்த்தரை வை, உன் படிப்புக்கு மேல கர்த்தரை வை. மேலன்னா அதுக்கு முன்னாடி அவர்,
அவருக்கு அடுத்துதான் உங்களுடைய படிப்பு இருக்கணும், அவருக்கு அடுத்துதான் உங்களுடைய வேலை, அவருக்கு அடுத்தவங்க வியாபாரம், அவருக்கு அடுத்தவங்க குடும்பம் இருக்கணும். ஆனா இன்னைக்கு அவரை தூக்கி குப்பையில போட்டுட்டு, டஸ்ட்பின்ல போட்டுட்டு, உன்னைய தூக்கி முன்னாடி வச்சு, உன்னுடைய சகல காரியங்களையும் முன்னாடி வச்சு இன்னைக்கு உயர்ந்துட்டு போறதுன, என்னைக்கு உழுவ, என்னைக்கு அடிபடும், அடிபட்டுச்சு விழுந்துச்சுன்னா எந்திரிக்கவே முடியாது, தூக்கி விடவே ஆள் இருக்காது. இதோடைய தொடர்ச்சியாக ஜெபி. அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறார் பரலோகத்தின் பிதா, நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர், we belong to Christ என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு கர்த்தாவே தொடர் போதனையில தேவனுடைய புகழை அறிவிக்க உதடுகள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, எப்படியெல்லாம் புகழ வேண்டும், எந்த மாதிரி புகழ வேண்டும், இந்த புகழ்னா என்ன, அது ஒரு காரியத்தை குறித்து நான் தியானித்தோம். இன்னைக்கு வந்து இந்த தேவ வார்த்தையை கேட்ட சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஸ்திரீகள், புருஷர்கள், ஊழியர்கள், ஊழியர்கள், இந்த வார்த்தைகளை கேட்குற, ஆன்லைனில் கேட்குற, சேனலில் கேட்குற ஒவ்வொருவரையும் நீங்கள் பொறுப்படுத்து, பிள்ளைகளை ஆசீர்வதித்து, பிள்ளைகளை பழகி பருகி இந்த பூமியை நடப்பீங்க, ஜீவன் கொடுங்க ஆண்டவரே. இந்த நாளிலே பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ தொட்டு பலப்படுத்துங்க, சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துங்க. உங்க காயமான தலைமுறை கருத்தினால் ஒவ்வொரு படுக்கைகளையும் மாற்றி அமைச்சு, படுக்கையில படுத்த படுக்கையில் இருக்கிற, ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஒவ்வொருவரும் எழுதி மறுபடியும் நடக்க கற்றுக்க, பிள்ளைகளுக்கு தீர்க்க ஆயுசு கொடுங்க, முத்தீர்வு ஐஸ்வர்யம் கொடுத்துறாங்க, பிள்ளைகளுடைய படிப்பு ஆசிரியங்க. இன்னைக்கு சொல்லப்படுகிற கொள்ளை நோய்கள் பிள்ளைகளை தொடாதபடி ஏசப்பா உங்க ரத்த கோட்டைக்குள்ள, உங்க செக்கின மகிமைக்குள்ள, உங்க ஜீவனின் அதிகாரத்துக்குள்ள பிள்ளைகளை வச்சு காத்துக்கணும். இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், காத்துக்கணும். எங்களுக்காக காணிக்கையினாலும் ஜெபத்தினாலும் அன்பினாலும் எங்களை தாங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் சொல்லுங்கள். ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவருடைய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.